Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பண்போடும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை பொழுதிலே தேவ சமூகத்திலே கூடுவதற்கான அரிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அதை போல தேவ சமூகத்திலே ஆர்வத்தோடு வசனத்தை கேட்கவும், அந்த வசனத்தை தியானிக்கவும், அந்த வசனத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவும் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் தாம் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கொடுத்த நாட்களிலே திருமறை மூலமாய் பேசி வருகிறார் என்று நான் நம்புகிறேன். மல்கியா என்னும் அந்த மகத்தான தீர்க்கதரிசி அல்லது தேவனுடைய தூதனானவர், த மெசஞ்சர் ஆஃப் காட் ஆர் மை மெசஞ்சர் என்ற அர்த்தம் கொள்ளுகிற மல்கியா என்ற அந்த தேவதாசன் ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதை தான் நாம் சிந்திக்கிறோம். இப்பொழுது கடந்த சில நாட்களாக அவருடைய 3 பிரசங்கங்களை நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு நாம் 4வது பிரசங்கத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். அவருடைய பிரசங்கங்களை ஒருவேளை வேறு சில பண்டிதர்கள் 5ஆக 6ஆக எல்லாம் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை இன்னும் எளிதிலே கற்றுக்கொள்வதற்கு எதுவாக நான் அதை 4 பிரசங்கங்களாக வகையறுத்திருக்கிறேன். அவ்விதமாகத்தான் நாம் அந்த பிரசங்கங்கள் 4 என்று சொல்ல நான் விரும்பினேன். ஒருவேளை நீங்கள் ஏனைய புஸ்தகங்களை ஆய்வு செய்தால் அது ஒருவேளை பல நிலைமைகளிலே சொல்லலாம். ஆனாலும் இந்த புத்தகத்தினுடைய பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்கு எதுவாக 4 பிரசங்கங்கள், 4 sermons from the lips of the Malkia, இதுதான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 4ஆம் அதிகாரம் 3 வரைக்கும் நாம் சிந்திக்க போகிறோம். ஆதாரமாக இந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் 4ஆம் அதிகாரம் 3 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். 4ஆம் அதிகாரம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவருடைய முதல் பிரசங்கம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையிலும் நாம் சிந்தித்தோம். அதிலே அவருடைய குற்றஞ்சாட்டுதல் என்ன என்று பார்த்தோம். The sin of family heads or the treachery against their own wives. குடும்பத்தில் காணப்படுகிற பாவத்தை குறித்து தீர்க்கதரிசி முதலாவது கண்டித்து உரைப்பதை பார்க்க முடியும். அதாவது குடும்பத்தில் ட்ரெச்சரி, துரோகம், குடும்பத்திலே குடும்ப தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு இழைக்கக்கூடிய துரோகத்தை குறித்து தான் முதலாவது செய்தியிலே குறிப்பிடுகிறார். அதனுடைய விபரீதங்கள், அதனால் வருகிற தீய விளைவுகள் என்ன என்பதை அவர்களுக்கு எச்சரிப்பதையும் நாம் சிந்தித்தோம். ஆகவே ஒரு தேவதாசன் அல்லது ஒரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் குடும்பத்தை குறித்து அவன் எப்பொழுதும் கருத்துள்ளவனாயிருக்க வேண்டும். தேவன் ஸ்தாபித்த முதல் ஸ்தாபனம், the first institution of God என்று சொல்லுகிற அந்த குடும்பத்திலே
தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை அவ்வப்போது விசுவாசிகள், குறிப்பாக குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் அதை வாசித்து அதை சிந்திக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய கடமைகள் என்ன என்பதை அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2:17 முதல் 3:6 வரைக்கும் உள்ள வசனங்களில் இரண்டாவது சர்மன். அந்த பிரசங்கத்திலே நான் சிந்தித்தது sin of evil conversation or talking against the righteous judge or questioning the justice of God. இதுதான் நாம் இரண்டாவது பிரசங்கத்திலே சிந்தித்தோம். அந்த பிரசங்கத்திலே தேவன் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி தானா, அவர் உண்மையாகவே நியாயாதிபதியா என்று கேட்கிற அளவிற்குள்ள சில கேள்விகளை கேட்டார்கள். தேவன் அதற்கு பதில் கொடுத்தார். அந்த பதிலிலே நாம் பார்க்கிறோம், நிச்சயமாக நான் நீதிபதிதான். ஒரு நாள் நான் என்னுடைய நீதி நியாயத்தை வெளிப்படுத்துவேன். நான் சங்கரிக்கிற நியாயாதிபதியாகவும் அதே வேளையில் சுத்திகரிக்கிற நியாயாதிபதியாகவும் வெளிப்படுவேன் என்று அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். மூன்றாவது பிரசங்கத்தை நாம் பார்த்தோம். 3:7 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களிலே sin of robbing God, தேவனை கொள்ளையிடுகிற பாவம், அது சாத்தியமா என்று ஒருவேளை தீர்க்கத்தை சொல்லும் பொழுதே அவர்களே கேட்டார்கள். எதிலே நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனை மனிதன் கொள்ளையடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்பதற்கு அந்த பகுதிகள் நமக்கு சான்றாக வந்தது. எப்படி என்று கேட்டால், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடாமல் அதை தவிர்த்தால் அது தேவனை கொள்ளையடிப்பதற்கு சமம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படியானால் தசமபாகமாகிய தேவனுக்குரியதை கொடுக்காதவர்கள், தேவனை கொள்ளையடிக்கிற அளவிற்குள்ள கொடும் பாவ செயல்கள் செய்கிறவர்கள். ராபரி என்ற வார்த்தையினுடைய பொருள் நமக்கு நன்றாக தெரியும். சாதாரணமாக ஸ்டீலிங் அல்லது தெஃப்ட் என்ற வார்த்தையை விட ராபரி என்று சொன்னால் வன்முறையிலே ஈடுபட்டு கொள்ளையடிப்பது என்று பொருள். தேவனுக்கு விரோதமாய் நின்று தேவனுக்கு சேர வேண்டியதை கொடாமல் தேவனுக்குரியதை எடுத்துக் கொள்ளுகிற மகா பாவம் என்றுதான் அதன் பொருள். அந்த பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை எச்சரிக்கிறார். அதே சமயத்திலே அந்த பாவத்தை தவிர்த்து தேவனிடத்திலே தேவனுக்குரியதை கொடுப்பவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்வதை பார்க்க முடியும். நான் அந்த பகுதியை மட்டும் வாசித்து அடுத்த பகுதிக்கு வர விரும்புகிறேன். காரணம், அந்த பகுதியை நான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி விட்டு கடந்து போகிறேன். அதாவது 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திற்கு பக்கமாய் வாருங்கள். 10ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 3:10. தசமபாகத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன? 10ஆம் வசனம் தொடர்ந்து அதனுடைய 10லிருந்தே வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். தேசம் விரும்பப்படத்தக்கதாக அல்லது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அந்த தேசமானது கவர்ச்சிக்கப்படத்தக்கதாக, மற்றவர்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தோன்றும் அளவுக்கு, பிறரால் பொறாமைப்படுகிற அளவுக்கு தேசத்தை நான் செழிப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே தேசத்தினுடைய க்ஷேமம் எவ்விதமாய் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சுகமாக, சந்தோஷமாக, சௌக்கியமாக நீங்கள் வாழ வேண்டுமானால் என்ன செய்தால் போதும்? தேவனுக்குரியதை அபகரியாமல் அவருக்குரியதை அவ்வப்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். தசமபாகத்தை குறித்து கடந்த கிளாஸில் மிக விரிவாக நான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தையும் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே தசமபாகம் என்ற அந்த கன்செப்ட் புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஆனால் அதனுடைய அடிப்படையில கொடுத்தல் என்ற விஷயத்தில் நாம் அதை அடிப்படையாக கொள்ளலாமே தவிர அது நம்முடைய கன்செப்ட் அல்ல. அவிதமான ஒரு கரிசனை புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படும். ஆனால் நம்முடைய உடன்
சகோதர சகோதரியுடைய நம்முடைய சொந்த குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எந்த மட்டும் கொடுக்க முடியுமோ, நாம் எல்லாரும் ஒருபோல சந்தோஷமாய் நாம் சம பங்கோடு வாழ்வதற்காக எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது சபையினுடைய தேவைகளாகலாம், சபையின் விசுவாசியுடைய குடும்ப தேவைகளாகலாம், நோய்படுகிறவருடைய தேவைகளாக இருக்கலாம், விதவைகளின் தேவைகளாக இருக்கலாம், ஊழியர்களின் தேவைகளாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, அது தசோபாகம் என்றல்ல, தேவைகளுக்கேற்ற நிலைமையிலே கொடுப்பதாகும், நம்முடைய மனதிற்கும் திறமைக்கும் ஏற்றபடியாகவும் கொடுப்பதாகும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த பகுதியை நான் விட்டு விடுகிறேன். இன்றைக்கு வாசித்த வசனத்தின் மூலமாக தேவன் தசோபாகத்தை கொடுப்பதினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய கிருபை. ஆனால் நாம் தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக தேவனை மகிழ்விக்கிறோம், அவரை பிரியப்படுத்துகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் எதிர்பார்ப்பதனாலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். நாம் இப்பொழுது வாசித்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் 4ஆம் அதிகாரம் 3 வரைக்கும் இந்த 4th sermon ஆஃப் மில்கியா என்ற நிலையில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே அவர் சொல்லுகிற விஷயங்கள் என்ன, எதை பற்றி பேசுகிறார்? இங்கு நான் எழுதி வைத்திருக்கிற இந்த sin of questioning God's intention and integrity. இந்த பகுதியிலே அவர்கள் செய்த பாவம் questioning God's intention and also his own integrity என்று சொன்னால், அந்த தமிழிலே சொல்ல வேண்டுமானால் அதன் என்ன பொருள் சொல்லலாம் விதமாக எழுதியிருக்கிறேன். அது தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய உத்தம தன்மையையும் கேள்வி கேட்கிற ஒரு தன்மை, ஒரு பாவம். தேவனுடைய நோக்கங்கள், இன்டென்ஷன், அதே போல் இன்டெகிரிட்டி, தேவனுடைய சற்குணம், தேவனுடைய உத்தம தன்மையையே கேள்விக்குள்ளாக்குகிற சில பேச்சு, அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அந்த பேச்சு எப்படி இருந்தது என்றும் நாம் இங்கே வாசித்தோம். they were talking very harsh and hard against God. தேவனுக்கு விரோதமாக மிக கடினமான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தை புண்படுத்துகிற அளவுக்கு, காயப்படுத்துகிற அளவுக்கும் அவர்கள் பேசுகிறதைத்தான் அவர் அங்கே வேதனையோடு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த questioning God's intention, even his integrity என்று சொன்னேன் அல்லவா, இதை தேவனால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். போதும். இங்கே தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு கடினமாய் இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சே கடினமானது. ஆனால் இங்கே சொல்கிறது மட்டுமல்ல, அப்படி தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற உங்கள் பேச்சு இருக்கிறதே, அது கொடுமையாயிருக்கிறது, மிக கடினமாயிருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு மிக கொடுமையானது, மன்னிக்க முடியாதது என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்துல அந்த பேச்சுக்கு இன்டென்சிட்டியை கூட்டி மிக கொடுமையாய் பேசுவது, இதுதான் அங்கே சொல்லப்படுகிற விஷயம். இது அவர்களுக்கு தேவன் உணர்த்துவதை பார்க்கிறோம். உங்களுடைய பேச்சு என்று சொல்கிறார். தேவனுடைய தாசர்கள், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய சொற்களிலே எந்த அளவிற்கு சுவை இருக்கிறது, எந்த அளவுக்கு இனிமை இருக்கிறது, எந்த அளவிற்கு உப்பு அல்லது அது சாரமேற்றப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய சொற்கள் அநேகரை காயப்படுத்துவதற்கு ஏதுவானது. மனிதனுடைய இயல்பான சொற்கள் எல்லாம் பார்த்தால் எந்த அளவுக்கு மனுஷர்களை காயப்படுத்த முடியும். ஆனால் தேவ கிருபையை பெற்றவருடைய நாவிலே அவருடைய கிருபையின் அந்த உப்பு இருப்பதினாலே கிருபையுள்ள வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள். அது ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாகவும் இருக்காது, மனிதர்களுக்கு விரோதமாகவும் இருக்காது. மனிதர்களை ஒருவேளை நாம் திருத்துவதற்காக பேசலாம், அது வேறு. ஆனால் அவர்களையே குற்றம் சாட்டி விமர்சிக்கிற பேச்சுக்கள், இது தேவனுக்கும் நமக்கும் ஒருபோதும் உகந்ததல்ல. இந்த இடத்திலே தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிற இந்த மக்கள் பேசுகிற பேச்சை குறித்து கர்த்தருடைய அந்த கணக்கிடல், அவர் எவ்விதமாய் எதை சொல்லுகிறார் என்பதைத்தான் நாம் பார்த்தோம். இவ்விதமாய் சொல்லுகிற சொற்களுக்கு என்ன பெயர் பைபிள்ல சொல்லலாம் என்று நான் யோசித்தேன். தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற இந்த பேச்சு, தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய உத்தம தன்மையையும் கேள்விக்குறியாக்குகிற வகையில பேசுகிற இந்த பேச்சுக்கு
நாம் வேதத்தின் அடிப்படை சொல்ல வேண்டுமானால் அதற்கு பிளாஸ்பமி என்ற ஆங்கில சொல் தான் பயன்படுத்த முடியும். தேவ தூஷணம் என்ற சொல் பயன்படுத்தப்படலாம், அல்லது அதனுடைய வினை சொல்லாக சொல்ல வேண்டும் தெய்வத்தை தூஷித்தல். தெய்வத்தை தூஷித்தல். அப்ப தூஷித்தல் என்ற அந்த வார்த்தை பிளாஸ்பமியில வருகிற தெய்வ தூஷணம், அந்த தூஷித்தல் என்று சொன்னால் அது என்ன அர்த்தத்திலே அந்த தூஷணம் இருக்கிறது? நான் அதற்கு பல அர்த்தங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஒன்று, சாதாரணமாக இந்த வார்த்தை பைபிளிலே பயன்படுத்தப்பட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய கருத்தின்படியாக நான் அதை சொல்லுகிறேன். எல்லா இடங்களையும் வாசிக்க நான் விரும்பல. ஒன்று, தகாத வார்த்தையால் திட்டுவது, அதுவும் பிளாஸ்பீம் என்று சொல்லலாம். தகாத வார்த்தையா, அதாவது திட்டலாம், ஆனால் அதற்கு தகாத வார்த்தையை பயன்படுத்தி திட்டுவது. இரண்டு, அவதூறாக பேசுவது அல்லது நிந்தனை செய்வது அல்லது கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது. இரண்டாவது, அதாவது ஒருவனை அவதூறாக பேசி நிந்தனை செய்து கேவலப்படுத்தி அவனை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் சொல்வது. மூன்றாவதாக, இந்த தெய்வத்தோடு சம்பந்தமாக வரும் பொழுது தேவ சுபாவத்தையும் அதிகாரத்தையும் அசட்டை பண்ணுதல். தேவனுடைய சுபாவம், the character of God அல்லது attributes of God, தேவனுடைய சுபாவத்தை கேள்விக்குறி, அதாவது உத்தம தன்மையை உள்ள தேவனை அவதூறாக பேசி அவருடைய அதிகாரத்தை எல்லாம் அசட்டை பண்ணுவதாக பேசுவது, இதுவும் அதிலே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதை போல நான்காவதாக, அநியாயமாய் குற்றம் சாட்டுதல். அநியாயமாய் குற்றம் சாட்டுதல், அதாவது எந்த நியாயமும் இல்லை, ஆனால் அநியாயமாய் ஒருவன் மேல் குற்றம் சாட்டுதல். ஐந்தாவதாக, அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கேரக்டர் அசாசினேஷன். ஒரு மனிதனுடைய நற்சுபாவத்தை, அதாவது நல்ல சுபாவம் உள்ள மனுஷனுடைய சுபாவத்தை அனிஹிலேட் பண்ணுவது, அதை கெடுப்பது, அவனுடைய புகழை, அவனுடைய நற்பெயரை கெடுத்தி களங்கம் சூட்டுவது என்றும் அந்த தூஷணம் என்ற வார்த்தையின் என்று வருகிறது. இதெல்லாம் தூஷணத்திலே வருகிற அர்த்தத்திலே வருகிற வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தெய்வ தூஷணம் சொல்வது, இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எச்சரிக்கப்படுகிற ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் இருக்கிறதே, தெய்வ தூஷணம் என்ற பாவம், ஒருவனை கொல்ல வேண்டுமானால், அதாவது நிரபராதியாக இருக்கலாம், நிஷ்கலங்கனாக இருக்கலாம், ஆனாலும் ஏதோ ஒரு வன்மத்தினாலே அவனை கொலை செய்ய வேண்டுமானால், தெய்வநாமத்தில் கொலை செய்ய வேண்டுமானால், அவன் மேல் தேவ தூஷண குற்றத்தை சாட்டினால் போதும். நமக்கு ஞாபகத்துக்கு வருகிற பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரம் யார் என்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதா? அதை குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்திலே அது வருகிறது. 1 ராஜாக்கள் 21:13 வசனம். 1 ராஜாக்கள் 21:13. அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து. பாருங்கள், தேவதூஷணம் சொன்னால் சொன்னதாக ப்ரூவ் பண்ணப்பட்டால் அதுக்குன்னு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி அமிதமாய் தெய்வதூஷணமும் ராஜதூஷணமும் சொன்னான் என்று, தேவதூஷணம் தேசதூஷணம் என்று சொல்லலாம். இதை சொல்லிவிட்டு அவனை கொண்டு போய் கல்லெறிந்து கொள்வதை பார்க்க முடியும். ஏன் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்கள், அங்கும் அவர்கள் குற்றம் சாட்டுவது, இவன் தேவனுடைய ஆலயத்திற்கும் மோசையின் நியாய பிரமாணத்துக்கும் விரோதமாய் பேசினான் என்று சொன்னால் அவன் தெய்வ தூஷணம் செய்தான், தெய்வ நிந்தனை செய்தான் என்று சொல்லிதான் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவானை கொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் அந்நாட்களிலே தெய்வ தூஷணம் என்று சொல்லுகிறது மன்னிக்க முடியாத ஒரு பாவமாய் கருதப்பட்டது. இதை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எவ்விதமோ ஒரு கட்டளையை கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சம்பவத்திற்கு பின் கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. வாசிக்கலாம், லேவியராகமம் 24 அதிகாரம், லேவியராகமம் 24 அதனுடைய 15-16 வசனங்களை மட்டும் இப்பொழுது வாசிக்க கேட்போம். தேவன் மோசேயினிடத்திலே இந்த கட்டளையை சொல்லுவதற்குள்ள காரணம் பின்னால் வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த கட்டளையை பாருங்கள். லெவிட்டிகஸ் 24:15-16. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன்
கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறவன் அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சபையில ஒருவரோ இருவரோ, சபையார் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச் அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த காங்கிரிகேஷன் சொல்லலாம், அவர் எல்லாரும் அதில் ஈடுபட வேண்டும். இது இந்த பாவத்தை தண்டிப்பதில் முழு சபையாரும் ஈடுபட வேண்டும் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் இந்த பாவமானது மரண தண்டனைக்குரிய பாவம். இது எவ்விதமாய் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட சட்டம் வர காரணம்? அதற்கு முந்தின வசனத்திலே 10ஆம் வசனத்திலே கொஞ்சம் படிக்கலாம். 10 14 5 வசனங்களை கொஞ்சம் வாசி, அந்த சம்பவத்தை பாருங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்தில் சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசையினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வருமட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். போதும். மீண்டுமாக இந்த ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டம் அல்லது ஒரு கட்டளை இப்பொழுது தேவன் மோசைக்கு கொடுப்பதைத்தான் நாம் சிந்தித்தோம். ஆகவே தேவதூஷண பாவம் அது மன்னிக்க முடியாதது. அது ஒரு முறை செய்தால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அன்றைய சட்டமாயிருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவத்தை தான் நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்கள் மல்கியா, நெகேமியா போன்ற ஒரு காலகட்டத்திலே செய்து கொண்டிருந்தார்கள். தெய்வதூஷண பாவம் எவ்வளவு கொடுமையானது! அது மரண தண்டனைக்குரியது. ஆனால் அந்த பாவம் மிக மலிவாய் அல்லது இட் வாஸ் rampant in the society என்று சொல்லலாம். அந்த பாவத்தை குறித்து யாரும் கண்டுகொள்வதில்லை. தேவனை தூஷித்தாலும் அது ஒரு தவறு, அது தப்பு என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவ்னஸ், ஒரு நம்னஸ் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இவ்வளவு கொடிய பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் அதே வசனத்தில் நான் வாசித்தோம் அல்லவா, அதாவது மல்கியால வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை கர்த்தர் சொல்ல 13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் எண்ணத்தை பேசினோம் என்கிறார்கள். அது காலத்தினுடைய கொடுமையை அல்லது நிர்பந்த தன்மையை, the miserable state of that time, அதுதான் காட்டுகிறது. இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தும் கூட அவர்கள் அதை உணரவில்லை என்பதுதான் அக்காலத்தில் இருந்த மிகப்பெரிய பாவம் என்று நான் நம்புகிறேன். பாவம் செய்வது அது தேவனுக்கு விரோதமானது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாவம் செய்தும் பாவம் செய்யாதது போல பாவத்தை செய்யவில்லை என்றோ அல்லது பாவம் செய்ததை அறியவில்லை என்றோ நினைத்தால் அவருடைய நிலைமை எவ்வளவு பரிதாபகரம் என்பதை யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு ஏன் சொல்லுகிறேன், இந்த லவோதிக்கிய காலகட்டம் என்று அழைக்கப்படுகிற இந்த காலகட்டத்தினுடைய தன்மையும் இதுதான். எதையும் செய்வார்கள், ஆனால் அதற்கு பின்னதாக எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாமல், உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு கன்விக்ஷனும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுவதை பார்க்க முடியும். இதுதான் இன்றைய லவோதிக்கியா சபையினுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய அவல நிலை, மிசரபிள் கண்டிஷன் என்று சொல்லலாம். ஆனால் அது ஒருவர் 2 பேர் இல்லை, மெஜாரிட்டி அப்படி செய்தால் பாவத்தை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இதுதான் இந்த பிரச்சனை. அதுவும் அபிதமாகத்தான் பழைய ஏற்பாட்டு இறுதி காலத்திலே வாழ்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பாவத்தை இந்த தெய்வதூஷண குற்றம் தேவன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் இவ்விதமாய் பேசுகிறீர்களே, தாங்க முடியல, அது கடினமாய் இருக்கிறது, so harsh and hard, என்னுடைய இதயத்தை உடைத்து போடுகிறது. தேவதூஷணம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல அவர்கள் அதை ஒண்ணுமே செய்யல என்ற நிலைமையில பேசுகிறதை பார்க்க முடியும். நமக்கு தெரியும், அதாவது மோசே கொடுத்த ஆண்டவருடைய கட்டளையாக 10 கட்டளை, 10 commandmentsல 3வது கட்டளை ரொம்ப எளிதான கட்டளை. அது நமக்கு பெரிய கடினமாய் தோன்றாது. காரணம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே
வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. Do not take the name of the Lord Jehovah in vain. அதனுடைய பொருள் அந்த காலங்களிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட விதம் என்னவென்றால், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி ஒருவேளை நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தால் அல்லது தேவநாமத்தை நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஆணையிடுவதற்கு பயன்படுத்தினால், அது நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அது கொடிய பாவம் என்று அதுதான் பொருளாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு பின்வந்தவர்கள் இந்த வசனத்தை எப்படி எடுத்தார்கள்? தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதே பாவம் என்று சொல்கிற அளவுக்கு போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் நினைத்தார்கள், நான் தேவனுடைய நாமத்தை சொன்னால் அது வீணிலே சொல்வது போல் இருந்தால் நான் தண்டிக்கப்படுவேன், அது தண்டனைக்குரிய பாவமாய் இருக்குமே என்று சொல்லித்தான் தேவநாமத்தை உச்சரிப்பதை தவிர்த்தார்கள். யெகோவா என்ற சொல்லை அவர்கள் வாயில பயன்படுத்த மறுத்தார்கள். காரணம், அதற்கு பதிலாக அடோனாய் என்ற சொல்லை அவர்கள் அதுக்கு பின் பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? யெகோவா என்ற நாமத்தை உச்சரித்தால் அது வீணில வழங்குவதற்கு சமமாக அவர் நினைத்ததற்கு காரணம், எவ்வளவு ஞானமற்ற ஒரு நிலைமை. தேவநாமத்தை வாய் உச்சரிப்பது அல்ல பாவம், தேவநாமத்தை வீணில உச்சரிப்பது, தேவையற்ற இடத்திலே பயன்படுத்தி ஆணையிடுதல் அல்லது பொருத்தனை செய்தல், அது செய்துவிட்டு அதை கண்டுகொள்ளாமல் விடும் பொழுதுதான் அது குற்றமாய் மாறுகிறது. அமிதமாய் அன்றைய மக்கள் கூட தேவநாமத்தை, யெகோவா என்ற சொல் கூட உச்சரிக்க பயந்த காலம். ஏன்? அதற்கு பின் ஸ்கிரைப்ஸ், அதாவது வேத பாரகர்கள் கூட அந்த நாமத்தை எழுதுவதற்கு பயந்தார்களாம். அவர்கள் காப்பி நகல் எடுக்கும் பொழுது கூட அந்த யாகுவே என்ற வார்த்தையை எழுத வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு முறை யாகுவே என்று எழுதி அவர்கள் தொடர்ந்து எழுதி அடுத்த யாகுவே வரும் பொழுது என்ன செய்வார்களாம்? அவருடைய மை புட்டியிலே இருக்கக்கூடிய அந்த அந்த மை இருக்கிறது, ஆனால் அந்த பேனா இருக்கிறது அல்லவா, அதை அவர்கள் நன்றாய் கழுவுவார்களாம். நன்றாய் கழுவி அதற்கப்புறமாக புதிய மையிலே அந்த யாகுவே என்று எழுதுவார்கள். அந்த அளவிற்கு அந்த நாமத்தை பயன்படுத்தவோ உச்சரிக்கவோ அவர்கள் பயந்திருந்தார்கள். அது அவர்கள் நினைத்தது என்ன? அதுதான் தேவனுக்குரிய பக்தி, அவிதமாய் செய்வதுதான் பக்தி, அவிதமாய் செய்தால் அது தேவனுக்கு பிரியமானது நினைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தேவநாமத்தை வாயில் எடுக்கவே கூடாது, தேவநாமத்தை வாயில் எடுக்கணும். தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களுடைய நாவிலே தேவனை துதிக்கிற துதியோடு வாழணும், தேவநாமம் உச்சரிக்கப்பட வேண்டும், அது அவருடைய சித்தம். ஆனால் இவர்களுக்கு தன்னைத்தான் ஒரு தப்பான உணர்வு, ஒருவேளை தவறாக பயன்படுத்தினால் தண்டனைக்குரியவர்களாய் மாறிவிடுவோமே, அதனால அப்படி இருந்தார்கள். அப்படி இருந்த ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை வாயில சொல்வதற்கும் எழுதுவதற்கும் தயங்கி நின்ற அதே ஜனம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அதே நாமத்தை தூஷிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்கு மாறி போனது என்பதை நான் பார்க்க. இந்த புத்தகத்திலே நான் வாசித்த மல்கியாவிலேயே அவருடைய குற்றத்தை சொல்லும் பொழுது 2 வார்த்தைகள் கடந்த முறை நாம் சிந்தித்தோம். அவருடைய தண்டனைக்குரிய பாவமாக 1ஆம் அதிகாரத்திலே, இப்போ 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 6ஆம் வசனத்தின் கடைசி பாகத்திலே, சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகி உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுதல், உச்சரிக்கவும் எழுதவும் பயந்தவர்கள் இப்பொழுது அதே யாகுவே நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அடுத்ததாக சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசித்தால் 12 வாசிக்கிறோம், நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். 2 குற்றச்சாட்டு தன்னுடைய நாமத்தை குறித்து அவர்கள் செய்ததாக தேவன் சொல்லுகிறார். அப்போ இவ்விதமாய் தெய்வ தூஷணம் சொல்லுகிற இந்த மக்களுடைய நிலைமை எவ்வளவு கொடிதானது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அது எத்தகைய வார்த்தைகள் என்பதை எப்பொழுதுமே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். தேவனுக்கு விரோதமாய் வார்த்தைகள் வருகிறதா? தெய்வ தூஷணம். அதனாலே தான் பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 12:31 நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிசாசுக்களை துரத்தினதை பார்த்த பொழுது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, இவன்
பெயல்சேபூலினாலே, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சேபூலினாலே இந்த அசுத்தாவிகளை விரட்டுகிறான் என்று ஆண்டவரை குற்றம் சாட்டி அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை 12:37 வாசிக்கலாமா? அந்த பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லுகிறார். பாருங்கள். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமான எந்த தூஷணம் மன்னிக்கப்படாது. இதனுடைய பொருள் என்ன என்பதை பார்த்தால் அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது, தேவ ஆவியின் உதவியோடு, தேவ ஆவியின் வல்லமையோடு தான் செய்கிற காரியங்கள் அது பிசாசு என்று சொல்லுகிறார்கள், அல்லது பரிசுத்தாவியை பெயல்சேபூலோடு ஒப்பிடுகிறார்கள். பரிசுத்தாவியானவர் பெயல்சேபூல் அல்லது அசுத்த ஆவிகளின் தலைவன் என்று பரிசுத்தாவியை குறித்து நினைத்து சொல்கிற அந்த சொல் அது எவ்வளவு கொடுமையானது, அதைத்தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான அந்த தூஷணம் ஒரு காலம் மன்னிக்கப்படாது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர். அந்த பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே அசுத்தாவி என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே மரிப்பீர்கள், பாவங்களிலிருந்து நீங்கள் திருந்த முடியாது. அவிதமாய் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் சாட்டினால், நீங்கள் மன்னிக்கப்பட முடியாத பாவம் செய்வதனாலே மனம் திரும்ப முடியாமல் மரணத்திற்கு நேராய் போய்விடுவீர்கள். அவிதமாய் அது உங்களை அழித்துவிடும் பாவம் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நான் சொல்ல வந்தது, பிதாவாகி தேவனுக்கு விரோதமானாலும் சரி, குமாரனாகி கிறிஸ்துவுக்கு விரோதமானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவமானாலும் சரி, அது தெய்வ தூஷணம் என்ற நிலைமையிலே வந்தால் அது கொடுமையானது என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இத குமாரனுக்கு விரோதமாய் சொன்னால், தூஷணம் சொன்னால் அது தவறில்லை என்ற அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. குமாரனுக்கு விரோதமாகவும் சொல்வது அது தவறு. ஆகவே திரியேக தேவனுக்கு விரோதமாய் நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன தூஷணம் என்று நான் ஞாபகப்படுத்தி, ஒன்று, அவருடைய நோக்கங்கள் சரியில்லை, இரண்டு, அவருடைய சுபாவம் சரியில்லை என்று பேசுகிற வார்த்தைகளுக்கு தான் தூஷணம், பிளாஸ்பமி என்ற சொல்லை பயன்படுத்த முடியும். அவ்விதமாக இந்த பகுதியை வாசித்து கொண்டு வரும் பொழுது பிசாசனுடைய சுபாவத்தை குறித்து நான் சிந்தித்தேன். அவன் எப்படிப்பட்டவன் நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அந்த மிருகத்தினுடைய தலையில் உள்ள கொம்புகளை குறித்து வாசிக்கிறோம். அங்கே தூஷணமான நாமங்கள் இருந்ததாக வாசிக்கிறோம். அப்ப பிசாசனுடைய லட்சணமே தூஷணம் சொல்வது என்பதை அது ஞாபகப்படுத்துகிறது. அதற்கு ஆதாரமாக நீங்கள் வாசித்தால், அதாவது பிசாசு தூஷணம் சொல்லுவானா இல்லையா என்பதை கேட்டால், நான் நினைக்கிறேன் மோசேயினுடைய அடக்கம் செய்யப்பட்ட, தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தினின்று அவரை உயிர்ப்பிக்கும்படியாகவோ அல்லது எடுத்து செல்லும்படியாகவோ அந்த தூதுவன், அதாவது மிகாயல் தூதன் வந்த பொழுது சாத்தான் அவனோடு கூட போராடுகிறார். சாத்தான் அங்கே பிரச்சனை உருவாக்குறதை பார்க்க முடியும். அது எங்கே வாசிக்கிறோம்? யூதா நிருபத்தின் 8-9 வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த இடத்துல மிகாவேல் வந்து மோசையின் சரீரத்திற்காக அங்கே தர்க்கம் பண்ணுகிறார். அல்லது என்ன தர்க்கம் என்று கேட்டால், மரித்து மண்ணுக்கு போனால் அதற்கு மேல் வேறு அதிகாரம் உங்களுக்கு இல்லை, மரித்து மண்ணுக்கு போனால் அதுக்கு மேல் பிசாசு, அவன் எனக்கு தான் அதிகாரம், பிணத்தின் மேல் எனக்கு தான் அதிகாரம் என்று சொல்வது போல அந்த பிணத்தையோ அந்த சரீரத்தையோ எடுத்து செல்லவோ அல்லது வேறு விதமாக அதை கொண்டு போகவோ இவன் அனுமதிக்காமல் தடை செய்கிறான். ஆனால் அந்த இடத்துல மிகாவேல் சொல்லுகிற வார்த்தை, மிகாவேலுடைய வார்த்தை, அவன் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அதாவது யூதா 8-9 வசனங்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். போதும், தூஷணமாய் குற்றப்படுத்தாமல், அந்த வார்த்தையை கவனியுங்கள். இது தெய்வ தூதர்கள் கூட சாத்தானுக்கு விரோதமாய் கூட தூஷண வார்த்தை சொல்ல மாட்டார்கள். அது தேவ தூதனுடைய சுபாவம். ஆனால் பிசாசானவன் எப்பொழுதுமே தூஷிக்கிறவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கேரக்டர்லயே அந்த தன்மை இருக்கிறது. தேவனை தூஷித்து கொண்டு திரிகிறவன், தேவதாசர்களை, தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே தூஷிக்கிறவன், அப்படிப்பட்டவன் தான் பிசாசானவன். அவ்விதமாக இந்த காலத்தின் கடைசி, அதாவது மகா உபத்திரவ காலகட்டங்களிலே வாழ்கிற மக்களை நீங்கள் பார்த்தால், அந்த 16ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 3 வசனங்களை வாசிக்கிறோம். அவர்கள் செய்த தவறு என்ன பாருங்கள். தேவன் அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக தண்டிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் செய்தது என்ன என்று பாருங்கள். 16ஆம் அதிகாரம் 9, 11, 21. முதலாவது 9ஆம் வசனம் 16. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 11. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 21. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். தேவனை தூஷித்தார்களை தவிர மனம் திரும்பவில்லை. அந்த வார்த்தை ஏன் அப்படி பிரயோகப்படுத்தப்பட்டது என்று கேட்டால், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் வாதைகளை அனுப்புகிறார். இவர்களோ என்ன செய்கிறார்கள்? வாதைகள் அனுப்பின தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் பேசிவிட்டு மனம் திரும்பாமல் மடிய போகிறார்கள். அதுதான் இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ எவ்வளவு கொடுமையான ஒரு பாவம் இந்த தெய்வ தூஷணம் என்பதை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் தேவதூஷணம் என்று சொல்லும் பொழுது இது விசுவாசிகள் செய்யாத பாவம் என் நிலைமையிலே நான் சொல்லவில்லை. சில சமயங்களிலே நாம் அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு விரோதமாய் பேசிவிடுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசிவிடுகிறோம். அது தூஷணமாய் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கே இந்த பகுதிக்கு வருவோம். மல்கியா புத்தகத்தில் இவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் இவ்வளவு தூஷணமாய் பேசினது வார்த்தைகள் என்ன என்று கேட்டால், அதை கேட்ட ரொம்ப சிம்பிளா தோணுது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் கூட தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம், அந்த மல்கியா புத்தகத்திற்கு வருவோம். மல்கியா புத்தகத்திலே தொடர்ந்து தேவனை 14ஆம் வசனம் என்ன அவர்கள் சொன்னார்கள், தூஷண வார்த்தைகள் என்ன? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். பாருங்கள், இதுதான் அவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்ப சிம்பிளா தெரியுதா? நம்ம நினைப்போம் இதுல என்ன தேவதூஷணம் இருக்கு என்று. ஆனால் தேவனை பொறுத்தமட்டில் இந்த வார்த்தைகள் தேவதூஷணத்துக்கு விரோதமாய் இருப்பதற்கு, தேவதூஷணமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று, தேவனுடைய அந்த இன்டென்ஷன், தேவன் செயல்படுகிறதுடைய நோக்கங்களை அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். 2, தேவனுடைய உத்தமத்தன்மை, அவருடைய சற்சுபாவம் அல்லது அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேள்விக்குறியாக பேசுகிறார்கள். வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதன் ஆழத்தில் சென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தான் பேசுகிறார்கள் என்பதை தேவன் அவர்களுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து ஒரு வசனத்தை இதே புத்தகத்தில் வாசிக்கலாம். அது ஒரு சம்பந்தமான ஒரு வசனம். 2:17 பாருங்கள். இவர்கள் இதற்கு முன்னாடி பேசுகிறவர்கள் தான். பாருங்கள் 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் படிங்க. கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பாருங்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறீர்கள், பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன். எவ்வளவு ஒரு கொடுமையான குற்றச்சாட்டு! நல்லவராகிய தேவனை குறி சொல்கிறார்கள். இந்த தேவன் நல்லவரா? இவர் எதில பிரியமா இருக்கிறார் தெரியுமா? எவனாக ஒரு பொல்லாப்பு செய்தால் அவனை தான் நேசிப்பார், அவனுக்கு தான் நன்மை செய்வார். இவர் கடினமா நல்ல நிலைமையிலே பயந்து வாழ்கிறவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். இவர் அப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற சில சம்பவங்கள், ஒருவேளை சில இழப்புகள், சில கொடிய நோய்கள் வரும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்தவில்லை என்றாலும் நம்முடைய உள்ளத்தினின்று பிசாசு கொண்டு வருகிற சந்தேகங்கள் எழும்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே ஒரு தேவன் இருக்கிறாரா? உண்மையாகவே என்னுடைய கஷ்டங்களை வேலை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் ஏன் அவர் செயல்படாமல் அவர் அவிதமாக சோம்பேறியை போல் இருக்கிறார்? அல்லது அவர் கடினமுள்ளவரா, கண்டும் காணாதவரை போல் நடந்து கொள்கிறாரா? நம்முடைய கஷ்ட வேளைகளிலே தான் பல சமயங்களிலே ஆண்டவரை நாம் சந்தேகிக்க நேருகிறது.
அவருடைய உத்தம தன்மையையும் அவருடைய நோக்கங்களை, இன்டென்ஷன் அண்ட் இன்டெகிரிட்டி நாமே சந்தேகப்படுகிற சம்பவங்கள் வாழ்க்கையில வருகிறது. இவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் அதனுடைய சொற்களில் அல்ல, அதனுடைய உள்ளத்திலிருந்து எந்த எண்ணத்தோடு நாம் பேசுகிறோம், எந்த மனநிலையில பேசுகிறோம் என்பதுதான் தேவன் பார்க்கிறார். ஒருவேளை வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பகுதியை, இந்த மொத்த வசனங்களை நான் உங்களுக்கு அதை இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதன் விளக்கங்கள் பின்னால் போகலாம். அதாவது இந்த பகுதியில மொத்தமாய் சொல்லப்படுகிற விஷயம் என்ன என்று பார்த்தால், நான் 3:13 முதல் 4:3 வரைக்கும் நான் அதை அடுத்த வாரத்தில் விளக்குவேன். ஆனால் அதனுடைய சில குறிப்புகளை மட்டும் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவனை சேவிப்பது விருதா, அதில பலன் ஒன்றும் கிடையாது என்று சொன்னால், இப்போ சேவியாமல் இருந்தால், தேவனை சேவியாமல் இருந்தால் அதனால ஒரு பிரச்சனை, தண்டனை இல்லை. இனி அவரை சேவித்தால் என்ன, ஒரு நன்மையும் இல்லை. பாருங்கள், தேவன் ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் செயல் இழந்தவரை போல, அதாவது கைகால் வராத ஒருவரை போல, சிந்திக்க தெரியாத ஒருவரை போல தேவன் இருக்கிறதாக நினைத்து சொல்லுகிறார்கள். தேவனை சேவிக்கிறீங்களா? வேண்டாம், எதுக்கு சேவிக்க? ஒரு நன்மையும் கிடையாது. இல்ல தேவனை சேவியாமல் இருக்கிறீங்களா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், அதனால ஒரு தண்டனையும் வரப்போறது இல்லை. எப்படி வேணா இருந்துட்டு போங்க, இந்த தேவன் கண்டுகொள்கிறவர் இல்ல, அவர் ஒரு மக்கு என்று சொல்கிறவர், இம்பார்ட்டண்டா இருக்கிறது போல அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையுடைய பொருள் என்ன? ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுதான் அவங்க சொல்லுகிறார்கள். நீதிமானுக்கும் அதை போல துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, அகங்காரிக்கும் தாழ்வுள்ளவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் தேவநாமத்தை நிந்திக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு போலதான் நடக்கும். அதனால இதுல இப்படி அப்படி என்று வகையறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் கண்டு எப்படி வாழ்கிற விதத்துல அப்படியே வாழ்ந்துட்டு போயிருங்க. இது சொல்லுகிற வார்த்தை இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் தேவனுக்கு விரோதமான பேச்சு என்பதை 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் என்ன தொடர்ந்து வருகிற வசனங்கள் என்ன சொல்லுகிறார்? உண்மையாகவே வித்தியாசத்தை தெரியப்படுத்துகிற நாள் வரப்போகிறது. இதுதான் தேவனுடைய பதில். இந்த வித்தியாசம் இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த வித்தியாசம் உண்டு என்பதை நான் ஒரு நாள் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். 18ஆம் வசனத்திலே அதை நான் வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் என்ன வாசிப்போம்? 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்போ வித்தியாசத்தை காண போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வித்தியாசத்தை காண வேண்டுமானால் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதற்கான நாட்களை குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தேவன் செயல்பட மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் நீடிய பொறுமையுள்ளவர். ஆகவே தேவன் செயல்படுவதற்காக தேவன் முன்கூட்டியே நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை குறித்து கர்த்தருக்கு பயந்தவர்களை என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த வசனத்திலே கர்த்தருக்கு அடுத்த வசனத்தில் வருகிறது. என்ன வாசிக்கிறோம்? இப்போதும் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் என்று அங்கே சொல்ல, நான் அது பின்னால் விளக்குகிறேன். இப்பொழுது நான் சொல்ல வந்தது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தன்னுடைய சம்பத்தாக கணித்து அந்த சம்பத்தை சேர்ப்பதற்காக ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, அகங்காரிகளை பொறுத்தமட்டில் அவர்களை சுட்டரிப்பதற்காக தேவன் இன்னொரு நாளையும் வைத்திருக்கிறார். அதாவது ஒன்று, கர்த்தருக்கு பயந்தவர்களை சேர்த்து கொள்ளுகிற, அவர்களை தன்னுடைய சம்பத்தாக சேர்த்து கொள்ளுகிற ஒரு நாள். அது 3:17 இருக்கிறது. அந்த 3:17 4:2 கூட வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். போதும், அந்த நாளிலே நடக்க போகிற காரியம். அப்ப சம்பத்தை சேர்ப்பார். அதற்கு பின் அந்த சம்பத்தினுடைய வளர்ச்சியும் திரட்சியை குறித்து பின்னால் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்தோம். அதே போல அகங்காரிகளை சுட்டெரிக்கும் நாள் இருக்கிறது, அதையும் சொல்லுகிறார். 4:1 நாம் வாசித்தோம். 4:3 அந்த நாளை குறித்து சொல்லுகிறார். அப்போ ஒரு நாள், 2 நாட்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள்.
ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வித்தியாசத்தை பார்க்க ஒரு நாள் நான் குறித்திருக்கிறேன், அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சை அடக்குகிற நாள் வரப்போகிறது, அல்லது அகங்காரிகளுடைய பேச்சை அடக்குகிற நாள் வருகிறது. அதே சமயத்தில் தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வித்தியாசம் என்ன என்பதையும் நீங்கள் தான் பார்க்க போக. இன்றைக்கு ஒன்று தெரியல, எல்லாரையும் பார்த்தால் ஒருபோது இருக்கிறதாக நினைக்கலாம். ஆனால் அவ்விதமாக அல்ல. நாள் வருகிறது, வித்தியாசம் அந்த நாள் வந்தால் தெரிய வரும் என்று ஞாபகப்படுத்துகிறது இந்த பகுதியில் மொத்தமான பிழிச்சாறு, அல்லது அதனுடைய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் இன்றைக்கு கடைசியாக சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தேவனுடைய அந்த வசனத்தை சேர்த்து சொல்கிறேன். பட் பீப்புள் having done the great sin as usual, they plead ignorance before God. அதான் மல்கியா 3:13 கடைசி வாசல் வாசித்தோம். அதாவது எந்த பாவத்தை செய்து பின்னதாக அவர் தேவர் pleading ignorance, ஐயோ எங்களுக்கு தெரியலையே, நாங்க பச்சை குழந்தைகளைப் போல என்று சொல்லும் நிலைமையில தான் அவர்கள் பேசுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை தான் பின்னால் வாசித்தோம். They were subtly suggesting that God was not keeping his promise. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளவர் அல்ல, அவர் வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை. இவ்விதமாய்த்தான் அவருடைய மறைமுகமான தாக்குதல், தேவனுடைய உண்மைத்தன்மையை கொஸ்டின் பண்ணுகிற கூட்டமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்தால் ஆசாஃபை போன்றவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். சில சமயத்துல கடந்த வாரம் முந்தின வாரத்துல நாம் அந்த செய்தியை கேட்டோம். அதாவது ஆசாஃபின் சங்கீதம் 73ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 15. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிக்கலாமா? If I say I will speak thus, behold, I should offend against the generation of thy children. பாருங்கள், ஆசாப் சொல்லுகிற வார்த்தையை கவனித்தீர்களா? ஆசாப் 73ஆம் சங்கீதத்தினுடைய 1 முதல் 7 வரைக்கும் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் படித்தால் ஆசாப் உள்ளத்துல வந்து மிகப்பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம் என்று கேட்டால், அதாவது நல்லவர்கள் நாசமாகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதில்லை, துன்மார்க்கர்கள் செழித்து ஓங்குகிறார்கள், அவர்களுக்கு மனுஷனுக்கு வருகிற எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் சம்பிரமமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நீதிமான்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான நன்மையும் இல்லை, அவர்கள் நீதி செய்யவில்லை, துரோகம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் செழித்திருக்கிறார்கள். இது ஒரு சந்தேகமாய் ஆசாபின் உள்ளத்திலே வந்தது. அதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். உள்ளத்தில் இருக்க சந்தேகங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லல, தானே தனக்குள் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் அதனுடைய 7 தாண்டி வருகிற வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். 12ஆம் வசனம். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். 15, 16 சேர்த்து படிப்போம். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை கவனியுங்கள். அந்த அடுத்த வருஷம் படிக்கலாம், 16 படிக்கலாம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை காணும்படி, இல்லையா? அப்போ இந்த ஆசாபினுடைய பிரச்சனை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆசாபு நம்மை போன்ற ஒரு சாமானிய மனிதன் தான். அவன் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ஒருவேளை தேவனுக்கு பயந்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் நன்றாயிருக்கிறார்கள். இது இப்பொழுதும் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். யோபனுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பவர்கள் அதை சந்தேகத்தோடு கேட்பார்கள், ஏன் நல்லவனுக்கு பாடுகள்? Why good people suffer in the world? This is a mystery. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மிஸ்டரி, ரகசியம் என்று சொல்வது இன்னைக்கு அநேகர் ஆய்வு செய்கிறார்கள். இதற்கு பல பதில்கள் சொல்லப்படுகிறது. இந்துக்களானால் விதி என்று சொல்கிறார்கள். கடந்த ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய பின்விளைவுகள் தான் இந்த நல்லவனா இருந்தா கூட பாடுபடுகிறான் என்று அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள். ஆனால் இது ஒரு மிஸ்டரி. ஆகவே தான் ஆசாஃபை போன்றவர்கள்
தேவனுடைய ஜனத்தை பார்க்கும் பொழுது, சமுதாயத்தை பார்க்கும் பொழுது சந்தேகம் வருகிறது. ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இதை அவர் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் சொன்ன 15ஆம் வசனம் சொல்லுகிறார், இந்த வார்த்தை, இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால். என்ன வார்த்தையின் பொருள் என்ன? இந்த மாதிரி தனக்குள் உள்ளே வைத்துக் கொண்டு புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நான் வெளியே சொல்லி இருந்தால், if I would have made it open, மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தால், அது பகிரங்கமாக இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி இருந்தால், நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருப்பேன். என்ன தவறு அங்க சொல்லுகிறார்? அங்க வாசிக்கிற வசனத்திலே, நான் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் என்று சொல்லுகிறார். தன் உள்ளத்திலே வந்த தெய்வீகமான தேவனை குறித்ததான சந்தேகங்களை அவன் வெளிப்படையாக பிறருக்கு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், இப்படி சொல்லி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் துரோகம் செய்கிறவனை போல இருப்பேன். If I speak, then I should offend against the generation of thy children என்று சொன்னால், பின் தலைமுறையாருக்கு ஒரு துரோகம் செய்கிறவனாயிருப்பேன். என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? தேவனை குறித்து ஒரு தவறுதலான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்திருப்பேன். இதுதான் அவர் சொல்லுகிறார். அது நான் சொல்லவே இல்லை. தேவனை குறித்து சந்தேகம் வந்து சரிதான், இப்படிப்பட்ட பிரச்சனை நான் கையாண்டேன், அதை சிந்தித்து பார்த்தேன், சரிதான். ஆனா நான் ஒருபோதும் என்னுடைய செய்தி வேளையிலோ பிறருடைய சமூகத்திலோ என் குடும்பத்திலோ இப்படி தேவனை குறித்து நான் வார்த்தை சொல்லல, தேவனை குறை சொல்லல என்று அவர் சொல்லியிருந்தால் அது பெரிய துரோக குற்றமாய் அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆகவே அதை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறார்? 16ஆம் வசனத்தில் வரும்பொழுது, இந்த மனப்புழுங்கள், அதாவது கஷ்டத்திலே சிந்தித்து சந்தேகத்தில் வாழ்கிற மனிதன் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் தேடி 16ஆம் வசனத்திலே, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தேன், அப்பொழுது அவர்களுடைய முடிவு தேவன் தனக்கு வெளிப்படுத்தினதாக சொல்லுகிறார். அப்ப நான் சொல்ல வந்தது, தேவனை குறித்து அநேக காரியங்களை நாம் வெளியரங்கமாக சொல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு சந்தேகங்கள் வரலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவரை சந்தேகிப்பது, அவருடைய இன்டென்ஷன்ஸ், அவருடைய இன்டெகிரிட்டியை நாம் சந்தேகப்படுகிற காரியங்கள் பேசும் பொழுது அது ரொம்ப ஆபத்தை கொண்டு வரும். நம்முடைய வரும் தலைமுறையை நாம் தவறாக வழி நடத்துவோம். ஆண்டவரை குறித்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் and you will give a false impression to the children. அது இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் கவனமாயிருக்காரு. சொல்லல, சிந்திச்சேன், மனசுக்குள்ள யோசிச்சேன், நான் வாயில சொல்லவே இல்லை. ஆனால் மல்கியாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை, உங்களுடைய பேச்சு, ஒருவருக்கு பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அகங்காரிகள், அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு என்று காணிக்க கொடுக்கிறவன் அவனுக்கு ஒன்று இல்லை, அப்படிப்பட்ட நிலையில பேசுகிற பேச்சு, எல்லாரும் பேசுகிறதை பார்க்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஆசாஃபு தனக்குள் சந்தேகம் வந்து சரிதான், ஆனால் அதை ஒருபோதும் பிறருக்கு சொல்லல. தெய்வத்தை குறித்து ஒரு தவறான தகவல் யாரிடத்தில் அவன் சொல்லல, அதை மறைத்து வைத்தான். காரணம், வருங்கால சந்ததியை குறித்துள்ள அவனுடைய அந்த கன்சர்ன், அந்த பாரம் தான். இதை போலதான் இன்றைக்கும் நாமும் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய சொற்கள் மூலமாக தேவனுடைய நாமம் இழிவுபடுத்தப்படுகிறதா, அசட்டை பண்ணப்படுத்தப்படுகிறதா, பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறதா? அதை நாம் வார்த்தைகளால் சொல்லும் பொழுது அதன் விபரீதம் மிக கொடுமையாயிருக்கும். நம்முடைய சந்ததிகளை நாமே அழிப்பதற்கு சமமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன். ஏசாயா 61:2 கூட வாசித்து இன்றைக்கு நிறைவு செய்யலாம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி அது. அதாவது ஏசாயா 61 தேவாவியினால் அனுப்பப்படுகிறவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிற பகுதி. அதிலே இந்த வசனத்தை தான் நம்முடைய ஆண்டவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாசரேத்தினுடைய சினகோகில, அந்த சிற்றாலயத்திலே வைத்து எடுத்து சொல்லுகிறார். ஆனால் அவர் ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பாதியை வாசித்து புத்தகத்தை திருப்பி கொடுத்ததாக வாசிக்கிறோம். அவர் வாசித்த வசனத்திலே வருகிற முதல் பாகம் நமக்கு நன்றாக தெரியும். என்ன வாசித்தார் என்று கேட்டால், அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த. ஆனால் பிரதிகார தினம் அல்லது அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் அதை அவர் சொல்லவே இல்லை.
அப்போ முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது எதற்காக என்று கேட்டால், அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அக்செப்டபிள் இயர், ஏற்றுக்கொள்ளப்படுகிற வருஷம் என்று சொல்லுகிறது. அது வருஷ கணக்கில் இருக்கிறது. வருஷமாய் 360 நாட்கள் கொண்ட வருஷம். அதே சமயத்துல ஆண்டவர் எதிர்வினையாற்றுகிற அல்லது நியாயம் தீர்க்கக்கூடிய அல்லது நீதியை சரிகட்டுகிறதற்கு ஒரு வருஷம் எடுக்க மாட்டார், ஒரு நாள் தான் எடுப்பார் என்பதையும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாசிக்கக்கூடிய பகுதியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களை பொறுத்தமட்டில், அவர்களை பொறுத்தமட்டில் அவருடைய பேச்சு எப்படி என்றும் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை நான் சுவைத்து ரசித்து கேட்பேன். அந்த சொற்களை கேட்பதற்கு நான் இன்னும் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் ஒருவரோடு ஒரு பேசும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று சொல்வது மட்டுமல்ல, அதுல தவறு இருக்கிறதா எந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. அவர்கள் பேசும் பொழுது அது அவர் காதுக்கு இனிமையாய் இருக்கிறது. தெய்வ மக்களே, நாமும் அவிதமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கும் தேவனுக்கு முன்பாக பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு சூத்திங் எஃபெக்டாக இருக்கணும். அதாவது அதற்காக மெச்சி பேசுவது, பிளாட்டரிங் பண்ணுவது என்ற அர்த்தம் நான் சொல்லல, அந்த வார்த்தை அப்படி சொல்லல. ஆனால் நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறது. ஒரு சொல் போதும் ஒரு வாரத்திற்கு பிறரால் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் பேசுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில சமயத்தில் அப்படி பேசி விடுகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆகவே இன்றைக்கு சிந்தித்த வசனத்தின் அடிப்படையில 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படாத அகங்காரிகள். இன்னொரு சாரார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இருவரும் பேசுகிறார்கள், அதில் வித்தியாசம் உண்டு. இந்த பேச்சுக்கு கடைசியில இறுதி நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு பயந்து பேசுகிறவர்களை குறித்துள்ள ஆசீர்வாதங்கள் நாம் அடுத்த சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற தூஷண வார்த்தைகள் சொன்னவர்களுக்கு வருகிற கொடுமையான நாளை குறித்தும் நாம் சிந்திக்கலாம். ஆசீர்வாத வருஷமும் நீதியை சரிகட்ட நாளும் தேவனுடைய புத்தகத்தில் இருக்கிறது. அது தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்த போகிறார். ஆகவே இவ்விதமாய் கர்த்தருடைய மனதை நோகடிக்கக்கூடிய harsh and hard words, questioning the integrity and the intentions of God, that's too much. அது ஒருபோதும் விசுவாசி செய்யாதபடிக்கு கவனமாயிருப்போம். தேவதூஷண குற்றம் மரண தண்டனைக்குரியது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.